தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டம் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அனிதா முதன்முறையாக அந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் தற்கொலை செய்தார். அந்த மறைந்த மாணவி அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் இந்த தருணத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய உணர்வுகளையும் அவர் டெல்லியில் சென்று போராட்ட களத்தில் இருந்த அந்த நிகழ்வுகளையும் நாம் இப்போது கேட்கலாம். மணிரத்னம் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய சகோதரி இந்த நீட் தேர்வால் அந்த மதிப்பெண்களை பெற இயலாமல் நீதிமன்றத்திலும் சென்று போராடி உயிரிழந்த இந்த சூழ்நிலையில் நீங்க டெல்லிக்கு போய் இந்த போராட்டத்துல பங்கேற்றீங்க. இப்ப இந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? கடந்த ஒரு 30 நாட்களுக்கு மேலாக இந்தியாவிலிருந்து பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒருங்கிணைஞ்சு இந்த நீட்ல ஏற்பட்ட பேப்பர் லீக் சம்பந்தமா ஒன்றிய அரசு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்னே வச்சு அவங்க போராடினாங்க. ஸோ அதெல்லாம் ஆரம்பத்திலேருந்து அடக்கி ஒடுக்க பார்த்த அரசு அவருக்கு மேல மிகப்பெரிய ஒரு தடியடியை நடத்தினுச்சு. அந்த தடியடியை தொடர்ந்து இந்தியா முழுக்க அந்த போராட்டம் வந்து வீரியம் அடைஞ்சது. ஸோ அதுக்கு அடிபணிஞ்ச அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்று அக்கௌண்டபிலிட்டியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயம். மாணவர்களோட கல்விக்காக அவங்க போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நீட் விலக்கு நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த இலக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினா கண்டிப்பா நமக்கு நீட் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இது உணர்த்திருக்குது. உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சி, நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம நீட் விலக்கு நோக்கி தமிழ்நாடு கண்டிப்பா போராடும். அங்கங்க மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு இந்த ஒரு மோடி அரசோட பின்வாங்கல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற விஷயமா இருக்குது. ஓகே மணிரத்னம், நீங்க இந்த போராட்டத்துல டெல்லியில போய் பங்கேற்றீங்க. இது 2017 செப்டம்பர் 1 அனிதா வந்து இந்த நீட் தேர்வால் மரணமடைந்து நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய அது ஒரு நாள். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போராட்டம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அது ஏற்பட்டு இந்த வெற்றி பெறும் நீங்க அதை எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நான் கண்டிப்பா இவ்வளவு திடீர்னு இந்த கர்பான் புத்தி ஜனதா பார்ட்டியும் உருவாகி மாணவர்களுக்காக அப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியல, தோணல. பட் ஆனா அங்க ஜந்தர் மந்தர்ல போராட்டம் ஆரம்பிச்சு சோனமங்ஸுக்கு வந்து பட்டினி போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. அப்படிங்கும்போது நம்ம சரி நீட்டுக்காக ஒரு நீட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டோட சார்பாக நம்ம போய் கலந்துக்கணும், நம்மளோட ஆதரவு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் அங்கே போனேன். ஸோ என்னோட நம்ம இதையும் தெரிவிச்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் இந்த 9 தங்கை இருந்து 9 ஆண்டுகள் ஆக போகுது. ஸோ இந்த 9 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் நமக்கு ஒரு மாணவ எழுச்சி வந்து உருவாகலை. அனிதா இறந்தப்போ உருவானதா அப்போ இருந்த ஒன்றிய அரசும் இங்கே இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள்லாம் அடக்கி ஒடுக்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த நெருப்பு வந்து இன்னமும் நம்ம தமிழர்களோட மாணவர்களோட இளைஞரோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா கனன்றிட்டு தான் இருக்குது. அதனோட ஒரு வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க தன்னிச்சையாக அங்கங்கே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு வெற்றியோட நம்ம கண் முன்னாடியே ஒரு வெற்றி நடந்திருக்கு. இளைஞர் சக்தியால் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடந்திருக்கு. ஸோ அது இங்கே நடக்கிற நீட் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையுமே நம்ம சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கேவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற இந்த இளைஞர்களை வர வச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு போனாரு. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த போராட்டம் வந்து இளைஞர்களுக்கானது, தனிப்பட்ட அபிஜித் தீப்கேக்கோ இல்லை சோனம் வாங்ஸுக்கோ மற்ற எதிர்கட்சிகளுக்கே கிடையாது, இளைஞர்களோட வெற்றி தான் இது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. நானும் அதையே தான் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. ஓகே மணிரத்னம், இன்னொன்று இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஒவ்வொரு வெற்றியும் பெறப்படும் போதும் அதாவது ஒரு போராட்டம் நடைபெறும் போதும் வந்து தமிழகத்தை சேர்ந்த அனிதா வந்து அனைவராலும் அது நினைவு கூறப்படக்கூடிய ஒரு குறியீடாக அந்த பெயர் அனிதா, அரியலூர் அனிதா என்பது உருவாகிவிட்டது. நீங்கள் இந்த உச்ச நீதிமன்றத்திலும் சென்று இந்த நீட் ரத்துக்காக அனிதா ஒரு மனுதாரராக இருந்து அந்த வழக்கு வெற்றி பெற இயலாத நிலையை தான் அவர் மனமுடைந்து இந்த தற்கொலை அவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இதே பிரச்சனையை ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியே ஒருவர் அந்த இளைஞர்களை காக்ரோச் மற்றும் ஒட்டுண்ணிகள் என்று விமர்சித்து அது இந்த நீட் போராட்டமாக உருமாறிய இந்த சூழல், அதை எப்படி நீங்க ஃபீல் பாக்குறீங்க? அது இல்ல, இது ஒரு கோஇன்சிடென்ட் தான். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நெருக்கமா இருக்கு இல்லையா? அனிதா வந்து உச்ச நீதிமன்றம் வரை போய் போராடினாங்க. அப்போ வந்து ஒன்றிய அரசு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கைக்கு எதிராக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் அனிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள்னு சொல்லி அதுக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டாக இது ஆரம்பிச்சு, அப்போ இங்கே இருக்க கரப்பான் பூச்சிகளுக்கு கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நீட் அப்படிங்கிற விஷயம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீட் எனக்கு வேணாங்கிறது தான் என்னோட அப்பையிலேருந்து ஒரு நோக்கம். என்னடா இவ்வளோ தங்கை இருந்து இவ்வளோ நாளாக ஆடிச்சு, இன்னுமே அதுக்கான விலக்கு கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒரு சூழலில் இந்த ஒரு போராட்டம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமான விஷயம். அதுவும் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் அனிதாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஸோ அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட வார்த்தையின் மூலமாக அது திரும்ப நடந்திருக்குங்கிறது அது எப்படி பார்க்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. நமக்கு இந்த மணிரத்னம் இன்னொரு நிறைவா ஒரு கேள்வி. நீங்க டெல்லியில போய் இந்த போராட்டத்துல போய் பங்கேற்பதற்கு இங்கு அரியலூர் இருந்து நீங்க சென்றீங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்கிற உணர்வு. ஏன்னா பான் நீட் அப்படிங்கிற கோரிக்கை அங்க இல்ல. அது வந்து இந்த நீட் இந்த பேப்பர் லீக் பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேப்பர் லீக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை ஒட்டிதான் அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அந்த மாணவர்களிடையே மற்ற மாநிலத்து மாணவர்களிடையே அந்த உணர்வு இருக்குதா? ஒட்டுமொத்த தேர்வு முறையே அது ஒரு மோசடியான தேர்வு முறை அப்படிங்கிற உணர்வு இருக்கா? நிறைவா உங்களோட கருத்தை சொல்லுங்க. நம்ம இப்போ நீட் இந்த மாதிரியான ஒரு நுழைவுத்தேர்வுகளை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்டுன்ற ஒரு தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அப்புறம் நேஷனல் லெவல்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். 2-3 என்ட்ரன்ஸ் எழுத வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே என்ட்ரன்ஸா நீட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததும் அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முறைகேடுகள் நடந்தது அவங்களால அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியல. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸுங்கிறதே கிடையாது. +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருந்துச்சு. நீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி நீட்ல இருக்கிற முறைகேடு கிடையாது, நீட்டே ஒரு முறைகேடு தாங்கிற விஷயத்த கண்டிப்பா அவங்க ஒரு சிலர் உணர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்ப உணரும். ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மொழி உரிமைக்காக நம்ம போராடணும். இப்போ வந்து ஒரு சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொழி உரிமைகளுக்காக போராடுறாங்க. அதே தான் நம்ம 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீட்டுக்கு எதிராக போராடுறோம். இப்போ அவங்க நீட்டுக்கு எதிராக ஒவ்வொரு காரணங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால இது நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தான் விலக்கு வேணும்னு கேட்க முடியும். இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இந்தியா முழுவதுக்கும் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது நம்ம முறையா இருக்காது. ஏன்னா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கா, அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். நம்ம ஏத்துக்கல அப்படின்னா நம்ம மாநிலத்தோட தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா யுனானிமஸா பில் பாஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க விலக்கு கொடுக்க வேண்டியதுதான் இங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களோட மனநிலைக்கும் அவங்க கொடுக்குற ஒரு மரியாதையா இருக்கும். ஓகே, நன்றி மணிரத்னம். இந்த உங்களுடைய உணர்வுகளையும் மற்றும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் மற்றும் இந்த ஒவ்வொரு நீட் தேர்வுக்கு எதிரான இந்த வெற்றியும் அனிதாவின் நினைவுகளோடு அந்த வெற்றிகள் நினைவு கூறப்படும் என்பதை வந்து இந்த நம்பிக்கையை வந்து இந்த போராட்டம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வந்து நீங்க சொன்னீங்க. மிக்க நன்றி. நம்முடைய 2000 ஆண்டு நீட் தேர்வுக்காக 1200 மதிப்பெண்களை +2வில் 1200க்கு 1176 மதிப்பெண்களை பெற்று உச்ச நீதிமன்றத்தில் சென்றும் நீதி கிடைக்காமல் அவர் உயிரிழக்க நேரிட்ட இந்த சூழ்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தமிழகத்தில் இந்த போராட்டத்தின் வெற்றியானது நிகழ்ச்சியோடு அவருடைய சகோதரரால் நினைவு கூறப்பட்ட அந்த உருக்கமான அவருடைய நினைவு பகிர்வுகளை இப்போது கேட்டோம். இது நீட் தேர்வு ரத்துக்கான மற்றொரு நம்பிக்கை விதை என்றும் மணிரத்னம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்ட நேரலை நாம் பார்க்கலாம்.